ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவெண்ட்டுக்காக ட்ரீம் மெக்கென்ட்ரேவும் லோகன் பால் வராங்க. வந்த உடனே பேச ஆரம்பிக்கிறாங்க. WWE இங்கே பிரபலமான ஆட்களை கூட்டிட்டு வந்து சண்டையிட செய்வதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்குது. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. WWE இந்த மாதிரி மாறுவாங்கன்னு எனக்கு நினச்சி பார்க்கல. ஆனால் இங்கே வந்து ஜெல்லி ரோல் இப்போ வந்திருக்கிறது. அவர் வந்து சாதாரண ரேப் பாடுறது இந்த மாதிரியான வேலை நினச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த மாதிரியான வேலையெல்லாம் இங்கே கிடையாது. ஜெல்லி ரோலுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட இடம் இதுன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அடுத்து நடக்க போகிற சம்மர் ஸ்லாமில் நான் அவனுக்கு புரிய வைப்பேன். இது வந்து சாதாரண காலம் கிடையாது, இது பயங்கரமான இடம் அப்படின்றத புரிய வைப்பேன். அதனால் ஜெல்லி ரோல் கூடிய சீக்கிரத்திலே இந்த இடத்த விட்டு ஓட போகிறான். ஜெல்லி ரோல் பாட்டு பாடுற மாதிரி நினச்சிக்கிட்டு இங்கே வந்துடக்கூடாது அப்படின்றத நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ட்ரீம் மேக்கன்ரேவும் லோகன் பாலும் பேசி முடிப்பாங்க. பேசி முடிக்கிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அங்கே பேக் ஸ்டேஜில் ஒரு ட்ரக்கில் வந்து யார் இறங்குவான்னு கேட்டிங்கன்னா, ரேண்டி ஆட்டனும் ஜெல்லி ரோலும் வந்து இறங்குவாங்க. ரெண்டு பேருமே வந்து ரிங்கில் வந்துவாங்க. ரிங்கில் வந்து செக்யூரிட்டி அடிக்க அட்டாக் பண்ணுவாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, லோகன் பாலையும் ட்ரீம் மேக்கரையும் செக்யூரிட்டிஸ்லாம் வந்து தடுத்துவாங்க. தடுத்தோடனே லோகன் பால் ட்ரீம் மேக்கர் இறங்கி போயிடுவாங்க. இறங்கி போனோடனே ஸ்டேஜில் இருந்த செக்யூரிட்டிஸ்க்கு வந்து ரேண்டி ஆட்டன் ஆர்கேஓ போடுவார். 2 செக்யூரிட்டிஸ்க்கு ஆர்கேஓ போடுவார். 3வது செக்யூரிட்டிஸை பார்த்து ஜெல்லி ரோலை அட்டாக் பண்ண சொல்லுவார். ஜெல்லி ரோலை சைக்கை காமிச்சோடனே அட்டாக் பண்ணுவார். அவர் வந்து சோக்ஸ்லாம் போடுவார். இதுதான் இந்த ஸ்மாக் டவுனில் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.